ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது இயற்கை நண்பன் சேனல். இந்த சேனலோடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நாங்கள் செடிகளுக்கு யூஸ் பண்ணுற இந்த கோகோ பீட் எப்படி நாங்கள் வீட்டையே செய்கிறதுண்டு. இது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இனி நாங்கள் கடையில் வாங்க வேண்டிய தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுட்டு பார்க்கலாம். இதற்கு தேவையானது நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த தேங்காவுடைய நார்க்கழிவுகள் தான். இது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு இந்த ப்ராசஸ் நாங்கள் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் நார்களில் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கைகளால் இப்படி தேய்ச்சி விட்டுக்கொள்ளணும். இப்படி தேய்க்கும் பொழுது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேருந்து நமக்கு இந்த துகள்கள் கீழே கொட்டுப்படும். அந்த துகள்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கோகோ பீட்டை நமக்கு கடைகளில் கொடுக்குறாங்க. பட் டைரெக்டாக நமக்கு தாரதில்லை, அதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த ப்ராசஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இதுதான் நம்ம தேய்ச்செடுத்த அந்த கோகோ பீட். இதை நாங்கள் டைரெக்டாக செடிகளுக்கு பயன்படுத்த முடியாது. பிகாஸ் இதில் அந்த தேங்காய் நார் அந்த கழிவுகள்லேருந்து உப்பு தன்மை லைட்டாக இருக்கும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கோகோ பீட்டை 2 நாளைக்கு நாங்கள் தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சதுக்கு அப்புறம் அதை நாங்கள் அப்படியே அந்த தண்ணியை புளிஞ்செடுத்து விட்ட பிறகு அதை நாங்கள் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் செய்து வச்சுருக்கிற ப்ராசஸை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். எப்படி 2 டேஸுக்கு அப்புறம் கோகோ பீட் இருக்குமென்னு சொல்லி. இதுதான் அந்த 2 டேஸுக்கு அப்புறம் நான் செய்து வச்சுருக்கிற இந்த கோகோ பீட். இது நாம் இப்போ டைரெக்டாக செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம். இது கூட மண்புழு உரம், அப்புறம் நம்ம நார்மலாக கார்டனில் யூஸ் பண்ணுற கார்டன் சாயில், அப்புறம் இந்த கோகோ பீட்டை ஈவனாக மிக்ஸ் பண்ணி போட்டு நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதால நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இனி நாங்கள் இதை கடையில் வாங்கவே தேவையில்லை. நாங்கள் வீட்டிலேயே நம்மளோட தேங்காய் நார் கழிவை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.